அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, போயம் 5 ஏ ட்ராஜிக் ஸ்டோரி அப்படிங்கிற போயம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு காமெடியான போயம் தான் அது. அதே சமயம் இது பழைய சிலபஸில் இருந்த போயம் தான். புதுசாலாம் ஒன்றும் படிக்க போகிறோம்ல. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்ன அப்படின்னா, ஒரு காமெடியான ஒரு நகைச்சுவை கதை. ஓகேவா? இவர் பின்னாடி ஒரு குடுமி இருக்கும். அந்த குடுமிய இவர் மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சு நிறைய திங்க் பண்ணுவார். அப்படி பண்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது இவருக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அதை ஒரு நகைச்சுவையா ஒரு காமெடியோட கலந்து இந்த கதையை சொல்லியிருப்பாங்க போயம். ஓகே, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் இந்த இமேஜை பார்த்துங்க, பிக்சரைஸ் மைண்ட்ல பண்ணிக்கோங்க. ஓகேவா? நேரா போயம்குள்ள போயிடலாம். There lived a sage in days of yore. ஒரு பழைய காலத்துல ஒரு முனிவர் வாழ்ந்தார். ரெவிடிய சேஜ்னா ஒரு முனிவர் அர்த்தம். அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் ஹி எ ஹேண்ட்ஸம் பிக்டைல் ஓர். அண்ட் ஹி எ ஹேண்ட்ஸம் பிக்டைல் ஓர். அவருக்கு வந்து ஒரு அழகான ஒரு பின்னாடி ஒரு குடி மாதிரி இருக்கு. பிக்டைல் ஓர் அப்படிங்கிறது. ஓகேவா? பட் ஒண்டர்ட் மச் அண்ட் சாரோடு மோர். அதுக்கு வந்து அவர் சந்தோஷப்பட்டாலும் கவலை அதை விட அதிகமாக போட்டுட்டு இருக்காரு. பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். ஏன்னா அது பின்னாடி தொங்கிட்டு இருக்கனால. He moved upon his curious gaze. அதை நினைச்சு இவர் என்னன்னா அப்படியே பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்காரு. என்ன அது பின்னாடி இருக்கே அப்படின்ட்டு. And sure he had changed the pigtail place. ஒரு முடிவுக்கு வராரு. என்னன்னா இந்த பிக்டைலோட பிளேஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு. அண்ட் ஹேவ் இட் ஹேங்கிங் அட் இட் ஃபேஸ். இது மூஞ்சில தொங்குனா எப்படி இருக்கும், நான் தொங்க வைக்கிறேன் அப்படின்னு திங்க் பண்றாரு. நாட் டேங்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம். நாட் டேங்லிங் தேர் பிஹைண்ட் ஹிம். அதை பின்னால தொங்க விட மாட்டேன். சேஸ் ஹி. அவர் சொல்றாரு, த மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட். கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சேசிக்கு திரும்ப மிஸ்ட்ரி ஐ ஹேவ் ஃபவுண்ட். நான் வந்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டேன், எப்படி முன்னாடி கொண்டாடுறது அப்படிங்கிறத அப்படின்னு நினைக்கிறாரு. ஐ வில் டேர்ன் மீ ரவுண்ட். ஹி டேர்ன் டு ஹிம் ரவுண்ட். நான் இப்படி திரும்பிட்டேன்னா அப்படியே அந்த மூஞ்சிக்கு முன்னாடி அப்படியே முடிவு வந்துடும்ல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. பட் ஸ்டில் இட் ஹங் பிஹைண்ட் ஹிம். திரும்புறாரு, பட் ஆனா திருப்பி அது பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கு. தென் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன். பின்னாடி சுத்துறாரு, முன்னாடி சுத்துறாரு, சுத்துறாரு, ஆனா ஒன்றும் நடக்கல. ஆல் டே த பசில் சேஜ் டிட் ஸ்பின். ஒரு நாள் முழுவதும் அவர் என்ன பண்ணிருக்காரு, சுத்திட்டே இருக்காரு. இன் வெயின் இட் மேட்டர் நாட் எ பின். ஆனா எந்த ஒரு பயனும் இல்லை, ஒரு சின்ன மாற்றமும் நடக்கல. இட் வெயின் இட் மேட்டர் நாட் எ பின். ஒரு துரும்பல கூட அது மாறல. த பிக்டைல் ஹங் பிஹைண்ட் ஹிம். திரும்பி அவர் பின்னாடியே தான் தொங்கிட்டு இருக்கு. அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட். ரைட்ல சுத்துறாரு, லெஃப்ட்ல சுத்துறாரு, ரவுண்ட் அபவுட் முழுசா சுத்துறாரு, ஒன்றும் நடக்கல. அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட். ஒண்ணுமே நடக்கல. மேல கீழே உள்ள வெளியே எல்லா பக்கமும் நடந்துச்சு. ஹி டர்ன்ட் பட் ஸ்டில் த பிக்டைல் ஸ்டவுட். அது அவர் பின்னாடியே தான் அப்படியே இருக்கு. ஹங் ஸ்டெடிலி பிஹைண்ட் ஹிம். அது உறுதியா பின்னால தான் நிக்குது. ஓகேவா? அண்ட் தாட் ஹிஸ் எஃபோர்ட்ஸ் நெவர் ஸ்லேக். ஆனா அவர் இவ்வளவு நடந்தும் அவரோட முயற்சியில எந்த ஒரு லேகிங்கும் நடக்கல. முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்வில் அண்ட் டேக். அவர் திரும்பி சுத்துறாரு, சுற்றி பார்த்தாலும் ஆனா ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக். அது வந்து என்ன செய்யுது, அது இன்னும் அவர் முதுகுக்கு நம்பிக்கை அப்படியே தான் அங்கேயே தான் இருக்கு. த பிக்டைல் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். அது பின்னாடியே தொங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த போயம் எழுதுனது பார்த்தீங்கன்னா வில்லியம் மேக்ஸ்பீஸ் தேக்கரே அப்படிங்கிறவர் இருக்காரு. இந்த கதை எண்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சிம்பிளான கதை. ஓகேவா? ஜஸ்ட் ரொம்ப ரொம்ப காமெடியான கதை. இதை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், என்ன கேள்வி கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். இது தீம் கேட்டாலும் சொல்ல முடியும், லைன்ஸ் கேட்டாலும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டோரியை படிச்சிட்டோம்னாலே ஃபுல்லாக என்ன செஞ்சிடும், இது முடிஞ்சிடும். இதில் நம்ம தனியாக படிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும்தான். ஓகேவா? அது இருக்க பார்த்துப்போம். ஓகேவா? இன்னொன்று, நம்ம ஜெனரல் இங்கிலீஷ் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு ஜெனரல் இங்கிலீஷ்க்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு ஜெனரல் இங்கிலீஷ்க்கு வீடியோ டவுன்லோட் பண்ணி அனுப்புங்க, சேனலை ரெஃபர் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்பேன். அது பப்ளிக்ல தான் இருக்கும், யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் வந்து பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.